செய்தி ஒன்று கோணங்கள் 5 தொகுப்பை பார்க்கலாம். நடிகர் சூர்யாவின் கங்குவா திரைப்படத்தை விமர்சிப்பவர்களுக்கு அரசியல் பின்னணி இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கோணம் 1. பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கும் நிலையில் ஒரு திரைப்படம் வெளியிடப்படும் போது அது சொதப்பிவிட்டால் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாவது வாடிக்கைதான். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவரது மனைவி ஜோதிகா தெரிவித்த கருத்துக்களை மனதில் கொண்டு விமர்சிப்பது அரசியல் விமர்சனமாகத்தான் இருக்குமே தவிர கலை விமர்சனமாக இருக்காது. கோணம் 2. நடிகர் சூர்யாவை விமர்சிக்க நமக்கு உரிமை இருக்கிறது, சூர்யாவை விமர்சிக்க அல்ல என்று நந்தன் இயக்குனர் சரவணன் கூறியிருப்பது இங்கே கவனிக்கத்தக்கதாகும். ஏனெனில் நடிகர் சூர்யாவும் இயக்குனர் சிவாவும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் நம்மை நம்ப வைத்து மோசடி செய்து பணத்தை சுருட்டிக் கொண்டு ஓட முயற்சித்தவர்கள் அல்லர் என்று கூறியிருப்பதும் ஏற்கத்தக்கது. கோணம் 3. ஆட்சியில், நிர்வாகத்தில், அரசியல் நிலைப்பாடுகளில் நாம் கியூவில் நின்று வாக்களித்து தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தவறு செய்கின்ற போது இத்தகைய ஆவேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? சினிமாவுக்கு எதிராக இவ்வளவு சீறுகிற நாம் நம் பகுதியின் கவுன்சிலரிடம் என்றைக்காவது முறையிட்டிருப்போமா என்று திரைத்துறையை சேர்ந்தவர்களே மக்கள் தலையில் குட்டியிருப்பது மிக சரியான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. கோணம் 4. ஒரு திரைப்படம் நன்றாக இருக்கின்றதா இல்லையா என்பது விமர்சனம் என்கின்ற வரையறைக்கு உட்பட்டதுதான். ஆனால் ஒரு திரைப்படம் நன்றாக அமையவில்லை என்பதையே ஒரு பிரச்சார பொருளாக மாற்றுவது என்பது கலை விமர்சகர்கள் செய்யக்கூடிய செயல் அல்ல. கோணம் 5. திரைத்துறையில் இருப்பவர்களும் சரி, பொதுவெளியில் செயல்படுகிறவர்களும் சரி, வார்த்தை பிரயோகங்களை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் சரியான தருணத்தில் எதிராளிகள் இதனை பூமராங் போல் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் கங்குவா விமர்சனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.